எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் குளிர்காலத்துக்கு ஏற்ற 2 வகையான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த வின்டர் சீசனில் மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபியாக மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனுக்கு இந்த குழம்பு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். மிளகுல ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மிளகுல குழம்பு பண்ணுறது நினச்சாலே இதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா பொருள் வறுத்து போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நினச்சி பண்ணுறதே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், ஒரு 10லேருந்து 15 அவ்வளோதான் இருக்கும். காரத்துக்கு 3 போல் வத்தல் போட்டிருக்கேன். அடுப்பை மிதமான தீயில வச்சு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகும் சீரகமும் வறுபட்டு அதோட அரோமா நல்லா வெளியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயை திரும்பவும் சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 6 போல் பூண்டு பல் போட்டுக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். இதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பாக அந்த குழம்பு ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீடியம் அளவுள்ள தக்காளி பழம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி அதோட தோல் நல்லா சுருங்கி வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம்லாம் குறைஞ்சி இது ட்ரை ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மிளகு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலெலாம் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருந்தோம். இப்போ இதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடு போக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மூடில் ஒரு 4-5 தடவை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அரைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் சூடான பிறகு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரு 10 போல் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதக்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூடவே கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வரட்டும். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு இது 2-3 கொதி விட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் தெளிய ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே வற்றி பார்க்கவே நல்லாயிருக்கும். ஃபைனலி இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை போட்டு கலந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆரோக்கியமான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலுமே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சளி, இருமல் இந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுட்டு 2 நாள் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற அளவை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் சோறு போட்டு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பசித்தன்மையும் தூண்டும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கொழுப்பருப்பில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். இந்த கொழுப்பருப்பு பார்க்க குட்டியாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த வெதர் கண்டிஷனுக்கு, இந்த பனி காலத்தில் நம்ம உடம்பை கொஞ்சம் சூடாக கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பருப்பு ஹெல்ப் பண்ணும். இந்த பருப்பை வறுத்து கூட சாப்பிடுவாங்க. கொழுப்பருப்பில் கடையல், குழம்பு, ரசம், துவையல், சட்னி இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணலாம். இந்த கொழுப்பருப்பில் இன்றைக்கி கடையல் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொள்ளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கேன். அடுப்பை மிதமான தீயில வச்சு 3 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க.
இது வந்து சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 போல் வெள்ளைப்பூடு. காரத்துக்கு பச்சை மிளகா நான் சின்னதாக இருக்கிறனால 3 மிளகா கீறி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 மிளகா போட்டுக்கோங்க. குறைவான காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் வத்தல் வேற போட்டு தாளிப்போம், அதனால தான். 10 போல் சின்ன வெங்காயம், மீடியம் அளவுள்ள 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வந்து மொத்தமாக ஒரு 7-8 விசில் விட்டால் தான் நல்லா வெந்து வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ பருப்பு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குழைய வெந்து வந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து தன்னால் அடங்கினதுக்கப்புறம் தான் நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பருப்பை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கான்னு. பருப்பு நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு மத்து இல்லைன்னா ஒரு பிளெண்டர் வச்சு இந்த பருப்பை வந்து கடைஞ்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கடையிறதுக்கெலாம் டைம் இல்லாதப்ப இதை நல்லா சூடு போக ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மூடில் ஒரு 3 தடவை சுற்றி எடுத்தாலே போதும். நல்லா அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப ஃபைனலாக அரைச்சி எடுக்கக்கூடாது. பருப்பு வந்து அங்கங்கே முழுசாக அப்படி அப்படியே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டிருக்கேன். நீள்வாக்கில் கட் பண்ண 10 சின்ன வெங்காயம், 5 போல் பூண்டு பழம் வந்து 1-2 இடிச்சிட்டு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இந்த கடையலுக்கு வந்து வரமல்லி இருக்குல்ல, அதை வந்து 1-2 இடிச்சிட்டு அந்த தாளிப்போட சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த வரமல்லியை வந்து அப்படியே எடுத்து வெளியே போட்டுருவாங்க சாப்பிட்றப்ப. அதனால் வந்து நான் மல்லிப்பொடியாக சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பொடியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கடைஞ்ச பருப்பை வந்து இதிலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 கொதி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி அங்கங்கே நுரக்கட்டி எண்ணெய்லாம் தெளிஞ்சு ஓரத்தில் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கலந்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொள்ளுப்பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிரும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து சூப்பு, ரசம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து வறட்டு இருமல், நெஞ்சுச்சளி, உடம்பு வலி, அஜீரணம், அப்புறம் வந்து இந்த மாதிரி செரிமான ப்ராப்ளம், காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த 2 குழம்பு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.